த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அட் த சேம் டைம் ரொம்ப சீரியஸான விஷயத்தை பத்தி பேச போறோம். வரும் ஏப்ரல் 16, 17, 18 ஆகிய தேதிகளில் டெல்லியில இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்ல 3 நாள் ஸ்பெஷல் செஷன் அப்படின்றது நடக்க போகுது. பட்ஜெட் கூட்டத்தொடருடைய நீட்சி அப்படின்னு இதை மத்திய அரசு சொன்னாலும் கூட இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய திட்டம் அப்படின்றது இருக்கு. நார்மல் நாட்கள்லயே பார்லிமெண்ட்ல எந்த விவாதமும் நடக்காது, சும்மா தான் இருக்க போறாங்க. இதுல இந்த 3 நாள்ல மட்டும் இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இயல்பாவே வரும். ஆனா கவர்மெண்ட் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய மசோதா பத்தி விவாதம் நடத்தணும் வாங்க அப்படின்றதுக்கான அழைப்பா தான் நாங்க இதை கொடுத்திருக்கிறோம் அப்படின்றத சொல்றாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்குல்ல. ஆனா இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஒரு ட்விஸ்ட் தான் டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி மறு வரையறை. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, விளையாடுற கிரவுண்டையே மாத்தி அமைக்க போறாங்க பாஜக. இதுல தமிழ்நாட்டுடைய அரசியல் பலம் குறைய போகுதா, நம்ம ஓட்டு போடுறது இனிமே மதிப்பு மிக்கதா இருக்குமா, இல்ல டெல்லி சொல்றதுதான் இனிமே இந்தியாவா, எல்லாத்தையும் இந்த வீடியோல புட்டு புட்டு வைக்க போறேன். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் தான் நடத்திட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு தொகுதியில 15 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அடுத்த 10 வருஷத்துல அந்த ஊருடைய மக்கள் தொகை 25 லட்சமா உயர்ந்துடுச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு எம்பியால எல்லாருக்கும் சேவை செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படும். அதனால மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி இந்த தொகுதிகளை பிரிக்கிறது அப்படின்றதுதான் டீலிமிட்டேஷன். நம்ம ஊர்ல சுதந்திரத்துக்கு அப்புறமா 1952, 63, 73ல இதை பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனா 1976ல ஒரு சிக்கல் அப்படின்றது வந்துச்சு. அப்ப பிரதமராக இருந்த இந்திரா காந்தி குடும்ப கட்டுப்பாடு அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஏன்னா இந்தியாவில மக்கள் தொகை வதன்னு ஏறிக்கிட்டே போச்சு. அட் த சேம் டைம் நம்மளுடைய உற்பத்தி குறைவா இருந்தது. இதை சரி செய்யணும் அப்படின்னா குடும்ப கட்டுப்பாடு தான் சரியான விஷயமா இருக்கும் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோட அவங்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க. மத்திய அரசு சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் சமத்தா கேட்டுக்கிட்டாங்க தமிழ்நாடு, கேரளா மாதிரியான மாநிலங்கள். அதை சூப்பரா ஃபாலோ பண்ணி மக்கள் தொகையும் குறைச்சிருந்தாங்க. ஆனா நார்த் இந்தியால நிலைமை தலைகீழா இருந்துச்சு. எந்த மாற்றமும் இல்லாம வதன்னு குழந்தைகளை பெத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. உடனே தென் மாநிலங்கள் ஒரு கேள்வி எழுப்புனாங்க. நீங்க சொன்ன பேச்செல்லாம் நாங்க கேட்டோம், மக்கள் தொகையும் குறைச்சிருக்கிறோம், இது நாங்க செஞ்ச தப்பா, இதுக்கு எங்களுடைய எம்பி சீட்டுகளை குறைப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை நச்சுன்னு அவங்க கேட்டாங்க. இதை யோசிச்ச இந்திரா காந்தி 2001 வரைக்கும் தொகுதிகளை மாற்றக்கூடாது அப்படின்ற ஒரு தடையை போட்டாங்க. அப்புறமா 2002ல வாஜ்பாய் பீரியட்ல இதை 2026 வரைக்கும் அப்படின்னு நீட்டிச்சிருந்தாங்க. இப்போ அந்த 2026 தான் நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்குது. சரி, இப்ப திடீர்னு ஏன் இதை பத்தி எல்லாரும் பேசுறாங்க? ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய எம்பி சீட்டுகள் எல்லாமே 1971ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டப்போ உருவாக்கப்பட்ட தொகுதிகள். கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆயிடுச்சு பாஸ். 50 வருஷம்ன்றது பெரிய டைம். இப்பவாது இதை பண்ணியே ஆகணும்னு மோடி அரசாங்கம் இந்த டீலிமிட்டேஷனை எப்படியாவது பண்ணிடணும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப உத்வேகமா செயல்பட்டு இருக்காங்க. ஆனா மத்திய பாஜக அரசு இதுல வேற மாதிரியான ஒரு பிளான் பண்றாங்க. டைரக்டா டீலிமிட்டேஷன் பண்ணணும்னு கேட்டா தென் மாநிலங்கள் மீண்டும் கொதிச்சு எழுந்துருவாங்க, அவங்களுடைய பிளான் கெட்டு போயிடும். அதனால பெண்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி இந்த டீலிமிட்டேஷனை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, என்ன பண்றாங்க? அங்கதான் அவங்களுடைய தந்திரம் அப்படின்றது வெளிப்பட்டிருக்கு. பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல இருக்கக்கூடிய தொகுதிகளை அதிகப்படுத்தணும். அப்பதான் ஆண்களுக்கும் சீட்டு கிடைக்கும், பெண்களுக்கும் சீட்டு கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு இல்லாஜிக்கான லாஜிக்கா அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நிஜமான காரணம் அப்படின்னு என்னன்னு பார்த்தா, நார்த் இந்தியால இருக்கக்கூடிய பாஜகவுடைய ஓட்டு வங்கி. ஏன்னா தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும் விந்திய மலைக்கு கீழே இருக்கக்கூடிய தென்னிந்தியர்கள் பாஜகவை கண்டுக்கிறதே கிடையாது. சந்திரபாபு நாயுடு, எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு யாரோடைய முதுகலையாவது உட்காந்துட்டு சவாரி செய்யக்கூடிய ரொம்ப மோசமான நிலைமையில தான் பாஜக இருக்கிறாங்க. பிதாமகன் படத்துல சூர்யா ஒரு டைலாக் சொல்லுவாரு, அதையும் இதையும் காட்டி இவங்க கிட்ட பணத்தை புடுங்கிறதுக்குள்ள உயிர் போகுது, 4 பன்னிக்குட்டி வாங்கி குடியா, நான் மேய்ச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு. அதே மாதிரிதான் தலைகீழா நின்று குட்டிக்கரணம் போட்டாலும் பாஜகவால தென்னிந்தியாவில, குறிப்பா தமிழ்நாடு, கேரளா மாதிரியான மாநிலங்கள்ல எதையுமே செய்ய முடியறது இல்லை. அதனால கடுப்பானவங்க, இனி தென்னிந்தியக்காரங்க எங்களுக்கு ஓட்டு போட்டாலும் போடலனாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களை நம்பி இருக்கக்கூடியது, நாங்க நம்பி இருக்கக்கூடியது நார்த் இந்தியா,
நார்த் இந்தியாக்காரங்க எங்களுக்கு ஓட்டு போட்டா போதும், நாங்க அழகா போய் டெல்லியில பார்லிமெண்ட்ல உட்காந்துருவோம், மத்திய அரசுல உட்காந்துருவோம், உங்க எல்லாரையும் ஆட்டி படைப்போம். இதுதான் பாஜகவுடைய திட்டமா இருக்கு. இந்த திட்டத்தை அவங்க ஏதோ இன்னைக்கு கொண்டு வரல. நீங்க புதுசா கட்டப்பட்ட பார்லிமெண்ட்டை பார்த்திருப்பீங்க. அதுல லோக்சபால மட்டும் 888 பேர் உட்கார முடியும். அதாவது அப்பவே பிளான் பண்ணி பார்லிமெண்ட்டை ரொம்ப பெருசா பண்ணியிருக்கிறாங்க. இப்ப இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய சீட்டு 543 சீட்டு. இது 800க்கும் மேல அதிகமாக போகுது. சரி, உடனடியா ஒரு கேள்வி எழும். ஏங்க, நம்பர்ஸ் தானங்க ஆகுது, ஆயிட்டு போதும், இதனால தமிழ்நாட்டுக்கு என்ன நஷ்டம் ஏற்பட போகுது அப்படின்ற ஒரு கேள்வி பிரதானமா எழும். இப்ப நான் ஒரு கணக்கு சொல்றேன், கொஞ்சம் கவனமா கேளுங்க. இப்போ உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு 80 எம்பிக்கள் அப்படின்றது இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் அவங்களுடைய மக்கள் தொகையும் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த சமயத்துல டீலிமிட்டேஷன் பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமா அந்த எம்பிக்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது 140க்கும் மேல அதிகரிச்சிடும். ஏன், 160 வரைக்கும் கூட போகும் அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க. பீகார் மாநிலத்துல 40 எம்பிக்கள் இருக்கிறாங்க. இந்த எம்பிக்களுடைய கவுண்ட் அப்படியே 80, அதாவது டபுள் மடங்கா மாறிடும். தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க, நம்ம மக்கள் தொகையை கட்டுப்படுத்திட்டோம். இங்க 39 எம்பிக்கள் இருக்கிறாங்க. இப்ப டீலிமிட்டேஷன் பண்ணும் பொழுது நம்மளுடைய மக்கள் தொகை கம்மியா இருக்கு அப்படின்றதுனால பெரிய அளவுல தொகுதிகள் மாறாது. 1-2 ஏறலாம், இல்ல வெறும் 39 நின்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதே நிலைமை தான் கேரளாவுக்கும், தெலங்கானாவுக்கும், ஆந்திராவுக்கும், கர்நாடகாவுக்கும், ஒட்டுமொத்தமா தென் மாநிலங்கள் எல்லாமே மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினதுனால அவங்களுடைய எம்பிக்கள் சீட் அப்படின்றது அதிகரிக்க போறதில்லை. எந்த அளவுக்கு அப்படின்னா, நார்த் இந்தியாவில், அதாவது யூபி மாதிரியான நார்த் இந்தியாவில் இந்த தொகுதி மறுவரைக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 400க்கும் அதிகமான எம்பிக்கள் சீட்டு புதுசா வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அட் த சேம் டைம் தென்னிந்தியாவில் 100க்கும் குறைவான இடங்கள் தான் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 3 மடங்கு நம்மளை விட நார்த் இந்தியர்கள் பலத்துல அதிகரிச்சிருவாங்க அப்படின்றதுதான் இதோடைய ரிசல்ட். என்ன தெரியுமா, முன்னாடி எல்லாம் தமிழ்நாட்டுடைய 39 எம்பிக்கள் சப்போர்ட் இல்லாம டெல்லியால ஆட்சி அமைக்கவே முடியாது. ஆனா இனிமே யூபி, பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், இந்த 4 மாநிலத்தை ஒரு கட்சி பிடிச்சா போதும், சவுத் இந்தியாவுடைய தயவே தேவையில்லை, டைரக்டா அவங்க போய் மத்திய அரசாங்கத்துல உட்காந்துருவாங்க. அப்படி உட்கார்ந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய மொழி, நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய உரிமைகளுக்காக பார்லிமெண்ட்ல குரல் கொடுக்கக்கூடிய ஆட்களுடைய பலம் அப்படின்றது குறைஞ்சு போயிடும். அதுதான் இங்க மிகப்பெரிய ஆபத்தா இருக்கு. சரி, இந்த விஷயத்துல அரசியல் கட்சிகள் என்ன மாதிரியான நிலைப்பாடை எடுத்திருக்கிறாங்க? பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இதை ஆதரிக்கக்கூடிய நிலையில தான் இருக்கிறாங்க. மக்களாட்சியில தலைகளுக்கு தாங்க மதிப்பு. எங்க அதிக மக்கள் இருக்கிறாங்களோ அங்க அதிக பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி கேட்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இதை எப்படி கேட்க போறாரு அப்படின்றது நினைச்சாலே எனக்கு கொஞ்சம் திக்குன்னு இருக்கு. அட் த சேம் டைம் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக, இடதுசாரிகள் மாதிரியான கட்சிகள் கடுமையா எதிர்க்கிறாங்க. மக்கள் தொகையை குறைச்சு நாங்க படிப்பறிவை பெற்று நாங்க ரொம்ப கவனமா இந்த விஷயத்த கையாண்டோம், அதுக்கு நீங்க எங்களுக்கு கொடுக்க போற பரிசு இதுதானா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஜிஎஸ்டி வருமானத்துல பெரும்பகுதியை நாங்க தான் தரோம். அப்படி இருக்கும் பொழுது அதிகாரத்தை மட்டும் நீங்க நார்த் இந்தியாவுக்கு கொடுப்பீங்க அப்படின்னா இது சுத்தமா நியாயமே இல்லை அப்படின்ற ஒரு போர்க்குரல் அப்படின்றது எழுப்பியிருக்கிறாங்க. இதை ஒரு வகையிலான சவுத் வர்சஸ் நார்த் அப்படின்ற யுத்தமா தான் மாறி இருக்கு அப்படின்றத நம்மளால இதை புரிஞ்சுக்க முடியுது. சரி, இதுக்கு தீர்வே இல்லையான்னு கேட்டா நிச்சயமா இருக்கு. எப்படி தென்னிந்தியா மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கான வேலைகளை ரொம்ப கவனமா செஞ்சாங்களோ அதே மாதிரி உத்தரப்பிரதேசம், பீகார் மாதிரியான மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துற வரைக்கும் இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் அப்படின்றத தள்ளி வைக்கணும். இன்னொரு பக்கம் பெண்களுக்கான இடஒதுக்கீடை இப்ப இருக்கக்கூடிய அந்த 543 சீட்டுகளுக்கு உட்பட்டே கொடுக்கலாம். அப்படி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வரும் பட்சத்துல எல்லாருக்கும் மகிழ்ச்சியான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆனா அதுக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான மத்திய அரசு ரெடியா இல்லை அப்படின்றதுதான் வெளிப்படையா தெரியக்கூடிய விஷயமா இருக்கு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். இந்தியா அப்படின்றது பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு. இங்க ஒரு பகுதி மட்டும் அதிகாரம் செலுத்துறது அப்படின்றது கூட்டாட்சி தத்துவத்துக்கு நல்லது கிடையவே கிடையாது. அதுல மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ஏப்ரல் மாசம் நடக்க போகக்கூடிய இந்த ஸ்பெஷல் செஷன்ல என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா பார்க்கணும். ஏன்னா இது நம்ம அடுத்த தலைமுறையுடைய அரசியல் பலத்தை தீர்மானிக்கக்கூடிய விவகாரம். அதனால இதுல நம்ம ரொம்ப விழிப்புடன் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. சரி, நான் இவ்வளவு டீட்டெயில்டான விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். நிறைய பேருக்கு இது போர் அடிக்கக்கூடிய டாபிக்கா இருக்கலாம். ஆனா அப்படி கிடையாது. இதுதான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நம்மளுடைய அதிகாரம் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றத உறுதிப்படுத்த போகக்கூடிய விஷயம்.
சரி, நான் இப்போ இவ்வளவு தூரம் சொன்னதுல உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு? மக்கள் தொகை அதிகமா இருக்கிற மாநிலங்களுக்கு அதிக சீட்டு கொடுக்கறது அப்படின்றது நியாயமானதுன்னு கருதுறீங்களா? இல்ல முன்னேறிய மாநிலங்களை இப்படி தண்டிக்கிறது தவறுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு எது தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட இந்த கேபிட்டல் சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.